மார்ச் அண்ட் ஏப்ரல் மாதங்களில் மட்டுமே தெரியக்கூடிய இந்த மேஜிக்கல் க்ளோயிங் வாட்டரான பயோலூமினசன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு நான் கிளம்பி வந்த இடம் தான் கொச்சி கும்பலங்கி. என்னோட இந்த 2 days 1 night கம்ப்ளீட் ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்களையும் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் சொல்ல போகிறது எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது, இன்ஃபர்மேஷனும் கூட. மச்சி, நான் பிரபாகர். இது வீக்கெண்ட் எஸ்கேப் சீரீஸ் 3. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, கம்பெனி இல்லை, சோலோவாக போகிற ஒரு ட்ரிப்பு. பட் இது லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஜேர்னி. மார்னிங் எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் ஆனதும் நம்மளோட ஃபஸ்ட்டு மிஷனே ரெஃப்ரெஷ் ஆகிறதா. ஸோ நான் அங்கே செகண்ட் கிளாஸ் வெயிட்டிங் ரூம்லேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஸோ சிம்பிளாக இருந்தாலும் இதுவும் ஒரு லக்ஸரி மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம போனது பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட சம்ருதி கொச்சி. ஸோ இங்கே ஃபுட்டு எல்லாம் சூப்பராக இருந்தது. இதுக்கு செப்பரேட்டாக ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஒரு 15 rupees டிக்கெட் எடுத்து லோக்கல் பஸ் ஏறி அடுத்து நம்ம போன இடம் தான் லூலு மால். இது இந்தியாவிலே இல்லை ஏஷியாவிலே பிக்கஸ்ட் ஷாப்பிங் மால் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு கிளம்பி போயிட்டேன். நான் இதுதான் வர்றது ஃபஸ்ட் டைம். உள்ளே போனதும் பிரமிச்சிட்டேங்க. பயங்கரமான ஒரு பெரிய மாலாக இருந்தது. நம்ம போனது வேறு ரம்ஜான் டைமாக, ஸோ பயங்கரமான செட்டப் எல்லாம் இருந்தது. அங்கே நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு மொபைல் ஃபோன் சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அங்கேயே சார்ஜ் போடுறதுக்கு செப்பரேட்டு சார்ஜிங் ஸ்டேஷன் கூட இருந்தது. ஸோ நம்மளும் கூட அங்கே தான் போயிட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஹைப்பர் மார்க்கெட்டு எல்லாமே பிரம்மாண்டமாக தான் இருந்தது. எதுவும் சிம்பிளாலாம் இல்லை. அதே மாதிரி ஷாப்பிங் மால் எந்த பக்கம் போகிறோம், எந்த பக்கம் இருக்கிறோம் அப்படின்னே தெரியலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேமிங்க்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஃப்ளோர் இருக்குங்க. வேர்ல்டு கிளாஸில் அப்படி என்னென்ன கேமிங்லாம் இருக்குதோ எல்லாமே இருக்குது. இது குழந்தைங்களோட ஃபேவரட் டெஸ்டினேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே லோக்கலில் இருக்கவங்களும் சரி, வெளியூர்லேருந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் லூலு மால் இந்த கேம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தா எந்த கேம் உங்களோட ஃபேவரட் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த பிரம்மாண்டமான டைனிங்கு, அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு மெட்ரோ ட்ரெயின் போகிறத இங்கேருந்தே மால்லேருந்தே பார்க்கலாம். ஸோ இது மாதிரியான வியூவெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், டாய்ஸுக்குன்னே ஒரு செப்பரேட்டாக ஒரு ஸ்டோர் இருக்குது. வீட்டிலலாம் கூப்பிட்டு வந்தோம் குட்டீஸை, அவ்வளோதான். ஸோ இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான். உள்ள டீலாம் வச்சு பயங்கர ஒரு அம்யூனிட்டிலாம் செட் பண்ணி சூப்பராக இருந்தது. ஸோ அங்கேருந்து, அதாவது லூலு மால்லேருந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஒரு கனெக்ட் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்த்தா அப்படி இருக்கும். உள்ளேருந்து பார்த்தா ஒரு ட்ரெயின் சீட்லாம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அது மாதிரியான விண்டோ செட்டப்பில் இது இருந்தது. ஸோ இங்கே மால்லேருந்து டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டு அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு ஸோ அங்கே வெயிட் பண்ணோம். சென்னை மெட்ரோ, கொச்சி மெட்ரோ எது பெஸ்ட்டுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம இப்போ அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா கொச்சி மெரைன் டிரைவ் தான். அதுக்கு முன்னாடி லஞ்ச் முடிக்க போகிறோம். ஸோ லஞ்சுக்கு சேம் சம்ருதி தான். அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப மெரைன் டிரைவ் போயாச்சு. இந்த ஆஃப்டர்நூன் ஈவினிங் டைமில் இந்த கொச்சி மெரைன் டிரைவோட அழகே சூப்பராக இருந்ததுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பேசஞ்சர் இந்த போட்லாம் பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் அங்கே தூரமாக தெரிகிற அந்த கொச்சியோட போர்ட்டு, ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த கொச்சியோட ஃபேமஸு இந்த மெரைன் டிரைவோட ஃபஸ்ட் லுக்கு தான். ரொம்ப காமாக ஃபீல் ஆச்சு. சிட்டியாக இருந்தாலும் இங்கே ஒரு ஃபீஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து நடந்து கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் காரில் வர்றீங்க அப்படின்னா இங்கே பார்க்கிங்னே செப்பரேட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ மெரைன் டிரைவ்கிட்டே நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்த டைம் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடு. எல்லோரும் இங்கே ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட, சில பேர் ஃபேமிலி கூட, சில பேர் கப்புள்ஸாக, என்ன மாதிரி சோலோவாக சில பேர். பட் சோலோவாக இருந்தாலும் லோன்லியாக ஃபீல் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறப்போ, புதுசாக பீப்புளை சந்திக்கிறப்போ, ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். கொச்சி பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலையுமே ஒரு நகரமயமாக்கப்பட்ட சிட்டி. இங்கே டூரிசமாக இருக்கட்டும், இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற ஸ்பைஸாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் ஆகட்டும், ஃபுட்டாகட்டும், ஸோ
ஸோ எல்லாமே வந்து ஒரு தனித்துவமாக ஒரு ஆத்தென்டிக்காக இருக்குது இங்கே வந்து. அது இல்லாமல் இங்கே நிறைய பீப்புள் வர்றது வந்து பார்த்திங்கன்னா கொச்சி ஒண்டர்லா. ஸோ அது வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் டெஸ்டினேஷனாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ தான் சென்னையில் வந்து ஒண்டர்லா வந்துச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து சவுத்தில் வந்து கொச்சி ஒண்டர்லாவை தான் வந்து பெருசாக பேசுவாங்க. வாரம் 5 நாள் நிற்க கூட நேரம் இல்லாமல் ஓடுவோம், அவங்க வேலையில், அவங்க தொழிலில். பட் இது மாதிரி இடத்துக்கு வர்றப்போ தான் நம்ம லைஃப்பை கொஞ்சம் ஸ்லோவாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நின்று நிதானமாக ஸ்லோவாக வாக் பண்ணி ஃபாஸ்ட்டாக போகிற நம்ம லைஃப்பில் இப்படி ஸ்லோவாக நடக்கிற மூமெண்ட் ரொம்பவே முக்கியம். அப்படியே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிவிட்டு நடந்து எந்த ஒரு ஹரிபரியும் இல்லாமல் போகிற அந்த மூமெண்ட் இருக்குல்ல, அப்படியே வந்து வாக் பண்ணி கொச்சி வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷனை வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இது வந்து ஹைகோர்ட் வாட்டர் மெட்ரோ. ஸோ இங்கேருந்து ஃபோர்ட் கொச்சிக்கு வாட்டர் மெட்ரோவில் போகிறோம். ஸோ நான் இங்கே உள்ளே போயிட்டு லைனில் நின்று 50 ரூபீஸ் டிக்கெட்டு. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டேன். ஸோ க்ரௌடாக தான் இருந்தது. ஓகே, அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ உள்ளே போனால் தரமாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 100 பேர் ட்ராவல் பண்ணலாம் ஒரு டைமில் இந்த வாட்டர் மெட்ரோவில். ஸோ வாட்டர் மெட்ரோன்றது நார்மலாலாம் இல்லை, பக்காவாக ஏர் கண்டிஷனரோட வியூ பார்க்குறதுக்கு. ஸோ டூரிஸ்ட்டாகவும் வருவாங்க, லோக்கல் பீப்புளும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு செட்டப் இருந்தது. ஒரு 50 ரூபீஸ் டிக்கெட் எடுத்து போகிற ஜேர்னி தானே அப்படின்னு ரொம்ப நீங்கள் ஈஸியாக நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. நம்ம இன்றைக்கி ஒரே நாளில் பை ரோடு, பை வாட்டர், அதுக்கப்புறம் ட்ரெயின் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு, எக்ஸப்ட் ஃப்ளைட்டை தவிர. ஆக்சுவலாக அந்த மணி வச்சுருக்காங்கல்ல, இந்த பெல்லு, இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸ் ஜேர்னி இது. ஹைகோர்ட் வாட்டர் மெட்ரோலேருந்து ஃபோர்ட் கொச்சிக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது. பட் 20 மினிட்ஸில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் இந்த டேயோட ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ சன்செட் ஆகிற டைமில் நீங்கள் அந்த வாட்டரில் மிதந்து போகிறப்போ இருக்கிற அந்த ஃபீல் இருக்குல்ல, அப்புறம் இங்கே கிராஸ் ஆகிற அந்த ஷிப்பெல்லாம் பார்க்குறதுக்கு அல்ட்டியாக இருந்ததுங்க. ஸோ நான் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சில ஜெல்லி ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தேன். ஸோ பட் அது கேமராவில் கவர் பண்ண முடியலை. ஸோ அது நல்லா இருந்தது. ஈவினிங் டைம்ன்றதுனால ஸோ இங்கே இந்த போர்ட் கொச்சியோட வியூவும் சரி, இந்த போர்ட்டோட வியூவும் சரி சூப்பராக இருந்தது. இப்படிப்பட்ட அந்த ஜேர்னியில் இது மாதிரி டைமில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக, ஃபேமிலியாக, இல்லை கப்புளாக எப்படி போக நீங்கள் விரும்புங்கன்றதை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலாக ஒரு ஜேர்னியில் நம்ம வந்து எப்படா நம்ம இறங்குற இடம் வரும், ஸோ ரீச் ஆகிட்டோம், எப்போ ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு ஹரிபரியிலே இருப்போம்ல. ஆனால் இந்த ஜேர்னியில் தாங்க ஐயோ இறங்குற இடம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா 20 மினிட்ஸ் தான், பட் வந்து அது அந்த 20 மினிட்ஸ் போகிறதே தெரியாது, அவ்வளோ சீக்கிரம் வந்தது மாதிரி தெரியும். ஏன்னா அவ்வளோ சைட் சீயிங் இருக்குது அங்கே பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃபோர்ட் கொச்சி ரீச் ஆகிட்டு ஸோ அங்கே லோக்கலில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த செவரு தான். இந்த செவரு என்னன்னு தெரில, எல்லாம் வரைஞ்சி கிறுக்கி வச்சுருந்தாங்க. ஜூம் பண்ணி பார்த்தா டிஎம்கேன்னு எழுதி வச்சுருந்தாங்க. ஏதோ நம்ம ஊர் ஆட்கள் தான் போல் அப்படின்ட்டு அப்படியே அங்கேருந்து மூவ் ஆகிட்டேன். ஸோ அங்கே ஸ்ட்ரீட்டில் இருந்த அந்த கடைகள், அங்கே இருந்த ஸ்ட்ரீட்டே வந்து ஒரு அழகாக இருந்தது. எல்லாமே ஒரு வாக் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மெயினாக நம்ம ஈவினிங் டைமில் இங்கே வந்ததுக்கு காரணம் ஃபோர்ட் கொச்சியோட சன்செட். ஸோ ஈவினிங் ஆச்சுன்னா சன்செட்டு வந்து இங்கே சூப்பராக தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி 2017 ஒன்ஸ் வந்து இங்கே விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு தான் பேட் லக் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுமே. நான் போகிறப்போ சன்செட்டெல்லாம் ஒன்றும் தெரியலை பெருசாக. ஸோ எல்லாம் மேகம் மறைச்சி எல்லாம் போயிடுச்சு. ஸோ ஓகே அப்படின்ட்டு இருந்த வியூவெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம வச்சுருக்க லக்கேஜெல்லாம் எடுத்துக்கிட்டு கொச்சியில் கும்பலங்கி, அதாவது கொச்சியிலேருந்து 11 கிலோமீட்டர்ஸ்க்கு அங்கிட்டு இருக்கிற கும்பலங்கி வில்லேஜுக்கு தான் போகிறோம். ஸோ அங்கே தான் வந்து நம்ம ஸ்டே வந்து புக் பண்ணியிருந்தோம். நம்ம போய் ஸ்டே பண்ண இடம் கயாக்கிஃபை அப்படின்ற ஒரு ஸ்டே. நான் இங்கே வந்து டோர்மெட்ரிக் ஸ்டே தான் புக் பண்ணியிருந்தேன். டோர்மெட்ரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது.
ஏசி ஏர் கண்டிஷனர் இருக்குது, செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக்கர் இருக்குது, டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்தது. ஸோ ஒர்த்து தான் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு. 700 ஆச்சு எனக்கு அந்த இதுக்கு மட்டும். ரேட்டு பட்ஜெட்டுக்கான எவ்வளோ ஆச்சு அப்படின்றது ஒரு வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே லோக்கலில் இருக்கிற அந்த அம்யூனிட்டிஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்தது, பக்காவாக இருந்தது. இதுவே ஒரு பிளேஸே வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுத்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஜேலாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, பார்க்கவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனேன். கேமிங் ஆடுறதுக்கெலாம் நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் இந்த கயாக்கிங்கோட அந்த போட்டு சின்ன சின்ன கயாக்கிங்கோட ஸ்டிப்பெல்லாம் வச்சு அடுக்கி வச்சுருந்தாங்க. டின்னர்லாம் அங்கேயே முடிச்சுட்டு ஒரு 11:30க்கு மேலே அங்கேருந்து கிளம்பி நியர்பை ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணோம். நான் வந்து பைக்கில் காரில் இதுலேயுமே வரல, இருக்கிற ஒரு லோக்கல் ஆட்டோவை அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. இந்த மார்ச் ஏப்ரலில் மட்டுமே தெரிகிற இந்த க்ளோவிங் மேஜிக்கல் வாட்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் நம்ம மெயினாக வந்தோம். நம்ம அதை ஃபீல் பண்ணுறப்போ இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, ஸோ வேறு லெவல். ஸோ உண்மையாகவே வந்து க்ளோ ஆச்சு. பட் வந்து இது வந்து டிபெண்ட் ஆகும். மழை பெஞ்சதுன்னா சுத்தமாக வந்து தெரியாதாம்மா. அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் பொறுத்தளவுக்கு நான் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோ கம்மியாக இருந்தது 11:30க்கு 12 o'clockலாம். ஆனால் அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக வந்து க்ளோனஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நீங்கள் போகிறதுக்கான ப்ரிஃபர்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 o'clock 2 AM போனீங்கன்னா அந்த க்ளோனஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ரிட்டன் வந்து நைட்டு தூங்கியாச்சு. நைட்டே சொல்லிட்டாங்க மார்னிங் வந்து இயர்லி மார்னிங் சன்ரைஸ் கயாக்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சன்ரைஸ் கயாக்கிங்க்கு வந்து நான் காலைல எழுந்திரிச்சிட்டேன். பட் நம்ம கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே இயர்லியராகவே சன்ரைஸ் வந்துடுச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த வியூவெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கயாக்கிங் பண்ணிட்டு போனேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே இந்த கயாக்கிங் வந்து போச்சு. ஸோ நம்ம கூட 2 கைடும் வருவாங்க. அது இல்லாமல் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பக்கம்லாம் கூப்பிட்டு போயிட்டு உள்ளெல்லாம் வந்து அப்படியே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை சுற்றுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. பார்க்கவே அதை ஃபீல் பண்ண நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ கயாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகிறதுல மெயினாக டீமாக போகிறது இருக்கும். நான் சிங்கிளாக போனதுனால சிங்கிளாக அந்த கயாக்கிங் போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இது மாதிரி பயோலுமினசன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வர்றீங்க, இந்த ஸ்டேலெல்லாம் தங்குறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த கயாக்கிங்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பயமாக இருந்தது, இது பேலன்ஸாக போகுமா, நம்ம சிங்கிளாக போகிறோம். ஆக்சுவலாக இந்த சேஃப்டி ஜாக்கெட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நான் ஃபோனை வந்து கிம்பல் வச்சுட்டு வீடியோ வேறு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ தவறுச்சுன்னா அது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. கொஞ்சம் லேட்டராக ஆக ஆக வந்து எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக செட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. நீங்கள் சுற்றி பார்த்தா ஃபுல்லாக வாட்டர், க்ரீனரியாக இருக்குது, சைலன்ஸாக இருக்குது. பத்தாதுக்கு அங்கங்கே தெரிகிற இது மாதிரி நல்ல வியூ. அந்த சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட்டு கூட இருந்தது. எனக்கும் இதுக்கு முன்னாடி இந்த கயாக்கிங்லாம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. இன்றைக்கி தான் நானுமே ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். பட் ஓகே, நல்லா தான் இருந்தது. பெஸ்ட்டு வந்து நீங்கள் 2 பேராக போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடியோ எடுக்கவும் சரி, அதுக்கெலாம் நல்லாயிருக்கும். இந்த கயாக்கிங் ஒருத்தன்னு நினச்சவங்க எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரியே யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான். இந்த கையில் இந்த துடுப்பு போட்டு எனக்கு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். அதுவும் ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக கண்டினியூவாக இதை பண்ணுறோம். ஏன்னா 2 பேராக போனால் கூட சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குங்க. நான் சிங்கிளாக வந்திருக்கேன். ஸோ நம்ம தான் ஃபுல்லாக பண்ணி ஆகணும். இந்த சன்ரைஸு இந்த வாட்டரில் பட்டு அப்படியே கண்ணெல்லாம் கூசுதுங்க. அப்படியே கோல்டன் வியூஸ் மாதிரி மினுக்குது. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒன்றா இடிச்சுக்கிட்டு, ஸோ இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் போகிறப்பெல்லாம் அப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ உள்ளே போயிட்டு மாட்டிக்கிச்சு வேரில். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அப்புறம் கூட இருக்கிறவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலாக நம்ம இது மாதிரி ட்ரிப்பு வர்றப்போ தான், மக்களை சந்திக்கிறப்ப தான் நம்ம வந்து நம்ம தனியாக வந்தோம் அப்படின்ற ஃபீல்லாம் இல்லைங்க எனக்கு சீரியஸாகவே. ஏன்னா இந்த
ட்ரிப்பை பொறுத்தளவுக்கு நான் வந்து கம்ப்ளீட்டாக எந்த பிளான் இல்லாமல் அன்பிளான்டாக தான் வந்தேன். தெரியாத மக்களை, புதுசான பீப்புளை சந்திக்கிறப்போ ஒரு தனியாக அந்த ஃபீலே இல்லை. ஏன்னா அவங்க கூட கொஞ்சம் பேச ஆரம்பித்த பிறகு எல்லாருமே வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகி மெர்ஜாக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்களுக்கு கூட நான் வீடியோ எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து நல்ல கான்வர்சேஷன் போச்சு. ஸோ இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து திரும்ப ஸ்டேக்கு வந்தாச்சு. ஸ்டே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டேன். அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா போர்ட் கொச்சி தான். திரும்ப வந்து போர்ட் கொச்சி தான் வந்தோம். ஸோ போர்ட் கொச்சி வந்த பிறகு பார்த்திங்கன்னா இங்கே இந்த சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட் வந்து ரொம்ப ஃபேமஸ். நேற்று வந்தப்போ நம்ம அதெல்லாம் வந்து பார்க்கல. ஸோ இன்றைக்கி டைம் இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு க்ளோஸாக வந்து நின்று வாட்ச் பண்ணி அதை ஃபீல் பண்ணிட்டுருந்தேன். அதுவும் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற லோக்கல் ஃபுட்டான குலுக்கி சர்பத்து இதெல்லாம் வந்து குடிச்சிட்டு ஸோ மறுபடியும் வாட்டர் மெட்ரோ ஏறி ஸோ ஈவினிங் 4:30க்கு மேலே நமக்கு ட்ரெயின். ஸோ அங்கேருந்து கிளம்பி எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷன் திரும்ப ரீச் ஆயாச்சு. ஸோ ட்ரிப்பும் முடிஞ்சுது. இந்த ட்ரிப்பை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு எங்கே வந்து இது மாதிரி சோலோவாக ட்ரிப்பு போகலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கும் இன்ஃபர்மேஷனாக தர்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.